வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு போகி அன்னைக்கு நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய முப்பருப்பு வடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முப்பருப்பு வடைக்கு இந்த 3 பருப்பையும் எந்த அளவுல சேர்க்கணும், எந்த மாதிரி ஊற வச்சுக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை போல பண்ணும்போது வடை நல்லா மேலெல்லாம் முறுமுறுன்னு வரும், உள்ள சாஃப்டா வரும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த போகி பண்டிகைக்கு நம்ம பண்ணக்கூடிய முப்பருப்பு வடை ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் முறுமுறுன்னும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இல்ல 1 கப்பு துவரம்பருப்பு, அதே கப்ல 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ரொம்ப உளுத்தம்பருப்பு அதிகமா சேர்க்க வேண்டாம், இந்த அளவு போதும். இதை நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம முப்பருப்பு வடைக்கு ஊற வச்ச பருப்புலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறிடுது. மினிமம் 1 மணி நேரம் கூட வேணாலும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜார்ல 5 காஞ்ச மிளகா, 2 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு நம்ம ரஃபா கட் பண்ணியிருக்கேன். முப்பருப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாம நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல கிரஷ் பண்ணிருக்கேன். பருப்பு இதை போல நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடுது. இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா பருப்பு மிக்சி ஜார்ல போட்டு இப்ப இதை தண்ணி சேர்க்காம நம்ம குறைப்பா அரைச்சுக்கணும். இந்த முப்பருப்பு வடைக்கு அரைக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம சின்ன ஜார் யூஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பல்ஸ் மோட்லயே அரைச்சோம் அப்படின்னா நல்லா குறைன்னு வந்துடும். பாருங்க, இதை போல நம்ம அரைச்சுக்கணும். நம்ம அரைச்சதை நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். மீதி இருக்கிற பருப்பையும் இது போல கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம குறைப்பா அரைச்சு எடுத்துப்போம். முப்பருப்பு வடைக்கு அரைச்சி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் அரைக்கும் போது தான் நம்ம மிளகா, உப்பு, இஞ்சி எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம். ஈவனா எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலுக்கு அளவு எதுவும் இல்லை, நம்ம 1 மூடி துருவல் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்க்கறது இல்லை இல்லையா, அதனால தேங்காய் நிறைய சேர்க்கும் போது நல்லா இருக்கும். இதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாருங்க இதை போல இருக்கணும், ஒரே மாதிரி குறைப்பா இருக்கு பாருங்க. அங்கங்க முழு பருப்பும் இருக்கு, அங்கங்க இதை போல பருப்பா இருக்கிறதும் நல்லா இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மொறுன்னு வரும். இந்த வடையோட சைஸ் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாவோ இல்ல பெருசாவோ இதை போல உருட்டிக்கணும். எல்லாத்தையும் இப்படி உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு எண்ணெயில பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை போல உருட்டிண்டு ஒரு வாழை இலையில இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையால இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அந்த ஷேப் கரெக்டா வரும். பாருங்களேன், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது முப்பருப்பு வடை அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இது ஓரெல்லாம் நல்லா மொறுன்னு வரும். சென்டர்ல உள்ள சாஃப்டா இருக்கும், மேல லேயர் நல்லா கிறிஸ்பியா வரும். இதே போல தட்டி நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன், நல்லா சூடா எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிற வடையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில கொள்ற அளவுக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா மேல சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும், உள்ள வேகாம இருந்துரும். லேசா கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் இது போல திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஃப்ரை பண்ணதுனால ஒரே மாதிரி கலரா வந்திருக்கு பாருங்க. பிளேட்ல எடுத்துக்கலாம். சவுண்ட் பார்த்தாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முப்பருப்பு வடை ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். கலரே அவ்வளவு நல்லா வந்திருக்கு. உடைக்கச்சியே நல்லா மொறுமொறுன்னு சத்தம் கேட்கறது. உள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம்.
அர்த்தம் கேட்கதா என்னன்னு தெரியல. நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு. இந்த வடை பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆனாலும் அதே மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கு. நல்லா குறைப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த டெக்ஸ்டர் வந்து சாப்பிடுறச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த கொத்தமல்லி நிறைய சேர்த்திருக்கனால இந்த கொத்தமல்லி வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வந்து பண்டிகை டயத்துல பண்றதுனால வெங்காயம் எல்லாம் சேர்க்காம பண்ணிருக்கோம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும், நீங்க சாப்பிடுவே அப்படின்னா பண்டிகை இல்லாத மத்த நாள்ல பண்ணும்போது வெங்காயமும் நீங்க கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து பண்ணேன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஈக்குவலா எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து கடலைப்பருப்பு ஒத்துக்காது அப்படின்னா துவரம்பருப்பு அதிகமா எடுத்துட்டு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்ல கடலைப்பருப்பு பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பு அதிகமாகவும் துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த பருப்பு எப்படி வேணா நம்ம கூட கம்மி பண்ணிக்கலாம். ஆனா உளுத்தம் பருப்பு மட்டும் 2 டேபிள் ஸ்பூனோட அதிகமா சேர்க்க கூடாது. உளுத்தம் பருப்பு அதிகமா சேர்த்துட்டோம்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராது, சாஃப்ட் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி தண்ணியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிடணும். பருப்பு வந்து ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது. 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிடணும். அதுல ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. சின்ன மிக்சி ஜார் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா அழகா வந்து அந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வரும். தேங்காய் வந்து நீங்க நம்ம விருப்பம் தான், நிறைய சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி போட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி அதுவும் நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த முப்பருப்பு வடை ரொம்ப பிரமாதமா வரும். ரொம்ப நேரத்துக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உள்ள வந்து சாஃப்டா இருக்கும், நமக்கு சாப்பிடுறச்ச தொண்டை அடைக்காது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய போகி அன்னைக்கு இந்த முப்பருப்பு வடையை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.